11th sum, given a set of 4 comma 2 resources with given a set of 4. So 4 that given a set of 4 processes ன்னு வரும். அதுல அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க போல. So given a set of 4 processes, 1 2 3 4 processes, 2 resources with 2 units. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா R1ன்றது ஒரு ரிசோர்ஸ், R2ன்றது ஒரு ரிசோர்ஸ். அதுக்குள்ள 2 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கு. சரியா? இந்த இடத்துல 2 டாட் இருந்துச்சுன்னா 2 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். So given 2 resource with 2 units each, the following resource allocation graph exit at a point in a time. So graph indicates dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இந்த graph வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது? சைக்கிள் அண்ட் டெட்லாக்கா, நோ சைக்கிள் பட் டெட்லாக், நெய்தர் சைக்கிள் நாட் டெட்லாக், சைக்கிள் பட் நோ டெட்லாக் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல வந்து R1 வந்து ரிசோர்ஸ், அதுல 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா 2 ரிசோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த R1 குள்ளேயே 2 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கு, R2 குள்ளேயே 2 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல சைக்கிள் அக்கர் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே சொல்லியிருப்பேன், சைக்கிள் அக்கர் ஆச்சு அப்படின்னு சொன்னா இட் மே லீட் டு டெட்லாக். இந்த இடத்துல மேன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இட் மே லீட் டு டெட்லாக், கண்டிப்பா டெட்லாக் அக்கர் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ சைக்கிள் அக்கர் ஆச்சுன்னா it may lead to deadlock and it may not lead to deadlock. ஓகேவா? இந்த இடத்துல சைக்கிள் அக்கர் ஆகுதா பாருங்க. சைக்கிள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இல்லாட்டி இதுக்கு வந்து டப்பா போட்டு கூட நம்ம எழுதணும், மேட்ரிக்ஸ் போட்டு கூட எழுதணும். நம்ம இதை எதுக்காக படிக்கிறோம்? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கணும்னா எவ்வளோ ஆப்டிமைஸா படிக்கணுமோ அவ்வளோ ஆப்டிமைஸா படிக்கணும். பாருங்க, இந்த ப்ராசஸ் P1 வந்து R1 ரிசோர்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த R1 ரிசோர்ஸ் நம்ம வந்து P3க்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் P3 R2 ரிசோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுது. இந்த R2வை நம்ம வந்து யாருக்கு கொடுத்துருக்கோம்? P1க்கு கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல இப்போ ஒரு சைக்கிள் இருக்கு, ஆனாலும் சைக்கிள் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இப்போ சைக்கிள் அண்ட் டெட்லாக் தானே 2 கண்டிஷன்ஸ். எனக்கு இப்போ சைக்கிள் இருக்கு, ஆனா டெட்லாக் அக்கர் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிபெண்டா 2 ப்ராசஸஸ் இருக்கு. ஓகேவா? P2 P4 2 ப்ராசஸ் இருக்கு. இப்போ P2 இங்க பாருங்க, R1 P2க்கு அலோகேட் பண்ணிருக்கோம், R2 P4க்கு அலோகேட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல யாருக்கும் சைக்கிள் அக்கர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா P1க்கும் P3க்கும் தான் சண்டை போட்டுட்டு இருக்குது. எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி. P2வும் P4வும் ஜாலியா இருக்கு, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ P4க்கு நான் ரிசோர்ஸ் 2 அலோகேட் பண்ணிருக்கேன், P2க்கு வந்து ரிசோர்ஸ் 1 அலோகேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வேலையை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், P2 அதோட வேலையை முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அப்ப நான் வந்து P1க்கு அந்த வேலை இந்த ரிசோர்ஸை கொடுத்துடலாமா? P2 கம்ப்ளீட் பண்ணிருச்சுன்னா நான் வந்து இந்த ரிசோர்சஸ் R1 ரிசோர்சஸ் வந்து P1க்கு கம்ப்ளீட் கொடுத்துடலாமா? அதே மாதிரி P4 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த R2 வந்து நான் P3 கொடுக்கலாமா? அப்ப வந்து இந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகாது. ஓகேவா? இப்போ P2 P4 வந்து சேஃப் சீக்வன்ஸ். அந்த சேஃப் சீக்வன்ஸ்ல P2, P4 நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் P1, P3யும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்ப இந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகாது. ஆனா இந்த இடத்துல ஒரு சைக்கிள் இருக்கு, ஆனா டெட்லாக் அக்கர் ஆகாது. அப்ப ஆன்சர் என்ன? சைக்கிள் பட் நோ டெட்லாக். ஓகேவா? சோ புரியுதா? இந்த இடத்துல சைக்கிள் இருக்கு, அதான் சைக்கிள் மே லீட் டு டெட்லாக் அண்ட் மே நாட் லீட் டு டெட்லாக். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் காப்பாத்திட்டாங்க? P2 P4 2 ப்ராசஸ் காப்பாத்திட்டாங்க. அவங்களுக்கு எந்த சைக்கிளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால அவங்க P2 கம்ப்ளீட் பண்ணிட்டு R1 கொடுக்குறது, அந்த R1 வந்து P1 யூஸ் பண்ணிக்குது. அதே மாதிரி P4 கம்ப்ளீட் பண்ணிட்டு R2 கொடுக்குது, அந்த R4 P3 யூஸ் பண்ணிக்குது. ஸோ அது மூலியமா இந்த இடத்துல இருக்கிற சைக்கிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ வந்து நோ டெட்லாக், சைக்கிள் பட் நோ டெட்லாக்.